சாமியே சரணமையப்பா. என் உறவுகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நாம் பார்க்கக்கூடியது 2025ஆம் வருடத்துக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. அதாவதுன்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த 2025ஆவது வருடம் இந்த புத்தாண்டு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றது கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக கொஞ்சம் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி அதாவது யாருன்னா சுக்கிர பகவான். பொதுவாக இந்த 2025 உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு என்ன பண்ண போகிறார். அடுத்தது இந்த 2025ஆவது வருடத்தில் அதாவது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த வருடத்தில் நடக்கப் போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் சொல்லலைங்க. இது போல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நிகழ்ச்சின்றது கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த 2025 இப்போ நடக்குது. அப்படி நடக்கும்போது முதல்ல ஆக வேண்டிய சனி பெயர்ச்சின்றது எப்போன்னு பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி, அதாவது 3வது மாதம் 2025ஆவது வருடத்தில் கும்பராசியில் இருக்க வேண்டிய அதாவது சனி பகவான் மீன ராசிக்கு மாறுறார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் 2 மாதம் அதாவது 5 நாள் சனி கட்டன்றது பார்க்கும்போது மேச ராசிக்கு இப்போ அடுத்தது மாறுறார். கும்பராசியிலிருந்து மேன ராசிக்கு மாறுறார். அப்போ மேன ராசியில் பார்த்திங்கன்னா 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் மேன ராசியில் சனி பகவான் இருக்க போகிறார். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 3ஆம் தேதி 6வது மாதம் 2027 வரைக்கும் இருக்க போகிறார். அவர் நமக்கு என்ன பண்ண போகிறார் ஒன்று. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி. குரு பயிற்சின்றது 14ஆம் தேதி 5வது மாதம் 2025 ஆகக்கூடிய அந்த குரு பயிற்சி அடுத்தது 1வது மாதம் அதாவது 1ஆம் தேதி 6வது மாதம் 2026 வரை கிட்டத்தட்ட 1 வருஷம் 17 நாட்கள் கிட்டத்தட்ட அந்த குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு என்ன செய்ய போகிறாரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி 5வது மாதம் அதாவது 2025 இருந்து 7ஆம் தேதி 12வது மாதம் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதம் 19 நாள். அப்போ இந்த 3 கிரக பயிற்சியுமே இன்றைக்கி இந்த 2025ஆவது வருடத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ சனி பகவான் 10ல் இருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 10ஆம் இடத்துல இருந்து அதாவது கும்பராசியிலிருந்து அவர் மேன ராசிக்கு சனி பகவான் மாறுறார். அப்படி மாறும்போது அதாவது இன்றைக்கி எப்படி சொல்கிறதுனா ஜீவன சனியாக இருந்து இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா ஜீவன சனினா கருமச்சனியாக இருந்து இப்போ அடுத்தது லாபச்சனிக்கு மாறுறாரு. அப்படி மாறும்போது கிட்டத்தட்ட 3வது மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கு சனியுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் ராசி பார்ப்பார். ஏன்னா சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3, 7, 10. அப்போ பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு வர வேண்டிய சனி பகவான் 3ஆம் இடமா யார் பார்ப்பார்னா உங்கள் ராசி பார்ப்பார், ரிஷபராசி பார்ப்பார். அடுத்தது அதாவது 7ஆம் இடமா பார்த்திங்கன்னா அவர் கன்னி ராசி பார்ப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடமா பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசி பார்ப்பார். இந்த 3 வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருன்றது தான் ஒரு வகையான உண்மை. கிட்டத்தட்ட இந்த 2024 படாத பாடுபட்ட ராசி யாருதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரிஷபராசி தான். ஏன்னா குரு பகவான் ஜென்ம குருவாக உக்காந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொழில் முடக்கிட்டார், காசு பணன்றது விரைமடிச்சு, நம்பிக்கை நாணயம் கெட்டு போச்சு, தொழில் இருந்த நம்பிக்கை போச்சு, சாதிப்போம்ன்ற அந்த தெம்பு தைரியமே போச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்படி இருந்தவங்களுக்கு இப்போ இந்த சனி பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது. கிட்டத்தட்ட
உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பகவான் இந்த 2025 வரைக்கும்ன்றது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு 3ஆம் தேதி 6வது மாதம் 2027 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசி தான் பார்ப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம், இன்றைக்கி 2 மாதம் 5 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்திலிருந்து உங்கள் ராசி தான் பார்ப்பார். சாரி, மீன ராசியிலிருந்து உங்கள் ராசி தான் பார்ப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை அடுத்த ராசி யார் ராசி மேலே விழுதுன்னா உங்கள் ராசி மேலே தான் விழுகுது. தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா சனி வந்து எப்பயுமே இருக்கும் இடத்துக்கு கஷ்டத்தை கொடுப்பார தவிர பார்க்கும் இடத்துக்கு பலன்களை கொடுப்பார். அவர் யாருன்னா அவர் தான் சனி பகவான். சரிங்களா? அப்போ உங்களுக்கு முழுமையான நேரம் உங்களுக்கு எப்போ நல்லா இருக்குது? 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 அந்த இயர் எண்டு வரைக்கும், அந்த 2025 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சரிங்களா? அதே சமயத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 5வது மாதம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், ஏன்னா இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய குழப்பத்தை கொடுத்துட்ருப்பார். குழப்பம்னா எப்படி? நம்மளால் கடன் கட்ட முடியுமா, இல்லை நம்மளால் ஒரு வீடு கட்ட முடியுமா, இல்லை நினச்ச தொழிலில் தான் உட்கார முடியுமா, இல்லை நம்ம வாழ்க்கையை தான் கரை சேர்க்க முடியுமா, இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டத்துலேருந்து எப்போ தான் மேலே வர்றது, இந்த குழப்பங்களெல்லாம் உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு பகவான் எப்போ மாறாரு? 14ஆம் தேதி 5வது மாதத்தில் 2025 தான் குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்படி மிதுனத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் உங்களுடைய தரம் உயர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் அடுத்தது 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ படிப்பு தரம் உயரும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறாரு இல்லையா? அப்போ படிப்பு தரம் வந்து கண்டிப்பாக உயரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம், ஏன்னா குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ குடும்பத்தில் இருக்க வேண்டிய இந்த சஞ்சலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தனஸ்தானம், அப்போ உங்களுக்கு 4 காசுன்றது அப்போ தான் உங்கள் கையில் மிச்சமாகும். இப்போ எப்படி இருக்கும்? தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி உங்களுடைய நிலைமை எப்படின்னா ஜானி ஏறினா முளம் சரிகிற மாதிரி தான். அதனால் இந்த குரு பயிற்சி ஆகிற காலகட்டம் யாருக்கு நல்லா இருக்குதோ இல்லைங்களோ மெயினாக உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது. காரணம் என்னென்னா உங்களுக்கு தானே ஜென்ம குரு உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஜென்மத்தில் வந்த குரு செருப்பல் அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட என்னைக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்து உட்காந்தாரோ அதிலிருந்தே உங்களுக்கு ரொம்ப படாத பாடு தான். ரொம்ப படாத பாடு பட்டுட்டீங்க, இன்னும் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போ இதனுடைய கஷ்டத்துலேருந்து வெளியில் வர காலகட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 2025 வருடத்தில் மே மாதம் 14ஆம் தேதி தான் குரு வந்து பயிற்சியாகிறார். அப்போ மாறக்கூடிய தருணம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போயிடுவார். சரிங்களா? அப்படி போகும்போது உங்கள் ராசிக்கு 1 வருஷம் 17 நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 முழுவதும் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் இருப்பார். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறவர் அடுத்தது குடும்ப குருவாக போயிடுவார். அப்போ குடும்ப குருவாக போனார் அப்படின்னா நன்மை கொடுத்துருவார். குடும்பத்துக்குள்ளார இருந்த சங்கடங்களை அகற்றி சந்தோஷத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா இப்போ வந்து மீன ராசியில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ராகு பகவான் அடுத்தது 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏன்னா மற்ற கிரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 12க்கு தான் போகும். ஏன்னா ராகு கேது வந்து அப்படி போக மாட்டார், எப்பயுமே வந்து பின்னோக்கி தான் போவார். 11லேருந்து அதாவது 10க்கு போவார். அந்த மாதிரி போகும்போது லாபஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு போனார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு பகவான் எப்படின்னா நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அந்த ராகு கேது யாரை பார்க்குறாரு? உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ வந்து அதை எப்போ பார்க்குறாருன்னா உங்களுக்கு அதாவது 18ஆம் தேதி 5வது மாதம் 2025 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போனார் அப்படின்னா உங்களுடைய ஏதாவது படிப்புக்கு தகுந்த தரம் உயரும். ரெண்டாவது படிப்புக்கு தகுந்த மரியாதை அந்த இடத்துல கூடும்.
அதே சமயத்தில் அந்த இடத்துல 4 காசு சம்பாதிக்கலாம் அந்த எண்ணம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு நல்லாயிருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ராகுவுடைய பார்வை காலம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி 5வது மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவருடைய தரம் இப்படி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ கைத்தட்டல், பாராட்டு, இந்த மாதிரி பதவி உயர்வு, ரெண்டாவது வந்து ப்ரமோஷன், இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ராகுவுடைய பார்வை இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் இருக்கும்போது ராகு பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ தொழிலை பார்க்குறார், லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 3 கிரக பயிற்சியுமே இதில் வந்து முக்கியமாக நம்ம யாரை பார்க்குறாரு, சனி பெயரை பார்க்குறாரு. தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதியை டைரெக்டாக பார்க்குறதுனால தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் அப்போ கண்டிப்பாக நடக்கும். குரு பயிற்சி 5வது மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மாறும்போது நிச்சயமாக திருமண யோகம், புத்திர செல்வங்கள், ஏன்னா இது எல்லாமே இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஜாதகம் கொடுத்து பார்க்கணுன்னு நம்ம என்ன கேட்போம், சாமி எனக்கு குரு பார்வை இருக்கா, எனக்கு அந்த திருமண வாய்ப்பு இருக்கா, குரு எப்படி இருக்கிறாரு பார்த்து சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த தரம் எப்போ உயருதுன்னு பார்த்தீங்கன்னா 5வது மாதம் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேலே மாறுவார். அப்படி மாறும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துருவார். புரியுதுங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பார்வை, குரு பார்வை 5வது மாதத்துக்கு மேலே மாற்றத்தை கொடுப்பாரு. சனி வந்து 3வது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருவார். கிட்டத்தட்ட 4வது மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா. அப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ புத்திரஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்துட்டார். அப்போ புத்திரஸ்தானம் அப்படிங்கும்போது, ஏன்னா புத்திரஸ்தானத்தில் கேது உட்காந்தாருன்னா பழமொழி சொல்லுவாங்க, ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார்லன்னு சொல்லுவாங்க. அப்போ புத்திரஸ்தானத்தில் கேது உட்காரும்போது என்ன பண்ணுவார், புத்திர பாக்கியம் சிலருக்கு ஒரு தடையாக இருந்தது, கேள்விக்குறியாக இருந்தது. அது எல்லாமே 5ஆம் இடத்துலேருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு மாறுறாரு கேது. அப்படி மாறினார் வச்சுக்கலாம். இப்போ கன்னி ராசியிலிருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது வரைக்கும் அந்த கேது தடை கொடுத்துட்டு இருந்தார். அந்த தடை விலகி உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிற வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி 1வது மாதத்தில் இருந்து, அதாவது 1வது மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயம் இந்த ஜனவரி மாதம் அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். 4 காசு கண்டிப்பாக கையில் இருப்பு வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி 1வது மாதத்துலேருந்து 3வது மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கனவு கண்டிப்பாக நனவாகும். கனவுன்றது என்னென்னா, இப்போ இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, மண் அமைக்கலாமா, இல்லை வாங்கின மண் கிரை பண்ணலாமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 3வது மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 28ஆம் தேதி 1வது மாதத்தில் இருந்து 3வது மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களோட அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது மாதம் 2ஆம் தேதியில் இருந்து அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 4வது மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அதை வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சிருவார். கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ரம் அடையும் போது உங்களுக்கு அந்த டேட்டிலிருந்து எது வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3வது மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 4வது மாதம் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் ஆகிறதுனால அந்த டேட்டில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் முடக்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 3வது மாதம் 2ஆம் தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது 4வது மாதம் 13ஆம் தேதி வரைக்கும். அப்போ அந்த டேட்டு வரைக்கும் கொஞ்சம் எதாவது செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்து செய்கிறது நல்லது. உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1ஆம் தேதி 6வது மாதத்தில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 6வது மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுக்கிர பகவான் 12க்கு வந்துடுவார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6வது மாதம் 1ஆம் தேதியில் இருந்து அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது மாதம் 30 தேதி வரைக்கும் மறைவில் வந்துடுவார், 12ஆம் இடத்துல வந்துடுவார். அப்போ அந்தபடிய சுக்கிர பகவான் அங்கே வேலை செய்ய மாட்டார். அந்த டேட்டில் கொஞ்சம் பண கஷ்டமாக இருக்கும்.
பண கஷ்டம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் உடல் கஷ்டம் இருக்கலாம். அது கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 6வது மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நிச்சயம் இந்த இயர் எண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ நம்மளோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மெயின் வந்து படிப்பு தரம், 2வது தொழில் தரம், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம், இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லது நடக்கும். நிறைய இந்த பார்த்திங்கன்னா இந்த காடு திருத்தணும்னு நினைக்கிறவங்க, தொழில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சிறுசு பெருசு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே நம்ம சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு 29ஆம் தேதி 3வது மாதத்துக்கு மேலே யார் தடுத்தாலும் கண்டிப்பாக உங்கள் வளர்ச்சி தடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக சூப்பராக போகும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 தேதி ஒரு 7வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சிருவார். அடைஞ்சு கிட்டத்தட்ட 11வது மாதம் ஒரு 26-27 தேதி வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது யாருக்காவது ஒரு சிலருக்கு தொழில் பாதிப்பு, 2வது வந்து குடும்பத்தில் சுபகாரிய தடை, கொஞ்சம் வளர்ச்சி குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ சனி வக்கரம் அடைஞ்சிருவார். கிட்டத்தட்ட ஒரு 7வது மாதம் 16-17 தேதி வாக்கில் சனி வக்கரம் அடைவார். அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மாதம் வக்கரத்தில் இருப்பார். அப்போ ஒரு நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 26-27 தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு திருமணமோ தொழில் முடக்கமோ பண கஷ்டமோ கண்டிப்பாக வரலாம். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல எந்த காரணத்தை கொண்டு மாற்றம் இல்லை. கடந்த 2024 விட சத்தியமாக உங்களுக்கு 2025 உங்கள் கனவு நனவாக போகுது. அதாவது மண்மனை சார்ந்த விஷயங்கள் வாங்க போகிறீங்க. 2வது நிறைய பேருக்கு வந்து இந்த வண்டி வாங்கணும், காரு வாங்கணுன்ற ஆசையெல்லாம் ரொம்ப பேருக்கு இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா அதாவது ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் யாருன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி அவர் தான். சரிங்களா? அப்போ அந்த டைமில் உங்களுடைய வண்டி வாகனம் வாங்கலாம், காரு வண்டி மாற்றலாம், அதாவது புதுப்பிக்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இது எல்லாம் நடக்க போகுது. ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்ச விஷயம் இந்த 2025 நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு தனக்காரகன் புதன் பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல படிப்பு கொடுத்துடுவார். ஏன்னா உங்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் யோசனை நிறைய கொடுப்பார். இப்போ அதாவதுன்றது நம்மக்கிட்ட காசு பணம் இல்லையா தவிர மூளை நல்லா இருக்குது சாமி, என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த கிரகம் வேலை செய்யலை. அப்போ நான் கிட்டத்தட்ட சொல்லும்போது 2ஆம் இடத்துக்கு உண்டான அந்த புதன் பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல வேலை செய்வார். 3ஆம் இடத்துக்கு போகும்போது சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு வரும்போது புது ஒரு தெம்பு கொடுத்துருவார். அடுத்து வந்து 5ஆம் இடத்துக்கு போகும்போது புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துக்கு போகும்போது திருமண வாய்ப்புகள் கொடுத்துருவார். இப்போ ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதம் இப்போ பயிற்சி ஆகுதுன்னா அந்த இப்போ 2025 ஒரே மட்டும் நல்லா இருக்குது அல்லது நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாதுங்க. தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் அவர் எந்த ஸ்தானத்தில் உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துருவார். அதே மாதிரி சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி கிரகம் யார் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் ஒன்று முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அதே 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி அவரும் புதன் பகவான் தான். அவரும் இப்போ நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து புத்திர செல்வத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இப்போ பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா திருமண தடை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தையும் விலைக்கு கொடுத்துருவார். அதனால் எப்பயுமே ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் நம்ம முழுமையாக பேச முடியாது. ஏன்னா இந்த 2025 நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி 1 வருஷம், ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம், சனி பயிற்சின்றது 2.5 வருஷம். இந்த 3 கிரகங்களுமே இந்த 2025 ஆகிறது சத்தியமாக ஒரு அருமையான ஒரு அதிசயம். அந்த காலகட்டம் இந்த 3 கிரக பயிற்சியும் உங்களுக்கு இந்த 2025 உங்கள் வாழ்க்கைன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தரம் உயர்ந்து உட்கார போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிய காரியம் கண்டிப்பாக நடக்க போகுது. நீங்கள் என்னன்றதை அதாவது அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.